ஏ டீம் பண்ணுறத ஒரு ப்ரமோவாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திவ்யாவும் அமித்தும் ஆடுறாங்க. சத்தியமாக அந்த ப்ரமோவில் அவ்வளோ க்யூட்டாக ஆடுறாங்க 2 பேரும். அந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. திவ்யாவுக்கு அந்த பிங்க் கலர் காஸ்டியூம் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சுட்டு அழகாக அழகு நீ நடந்தால் நடை அழகு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே வந்து 2 பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணுறாங்க, ரொம்ப தப்பாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மற்ற டீம்ஸ்க்கு பண்ணதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. வினோத் அண்ணாவுக்கு கோவம் வருது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வினோத் அண்ணாக்கும் சாண்ட்ராக்குமே ஒரு குட்டி சண்டை வருது. சாண்ட்ரா வந்து வினோத் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் அப்படியே அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு இவங்கெல்லாம் சைடில் இருந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அவர் இரிட்டேட் ஆகிட்டு எந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு போகிறப்போ ஃபாஸ்ட்டாக போகிறோடனே எஃப்ஜே வந்துட்டு இங்கே பாருங்கள் அவர் ஆக்டிவிட்டி ஏரியா கிட்டே போகிறாரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே வினோதனா போடா நான் பாஸ்ட்டை சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. பின்னாடியே கமருதன் எல்லாருமே ஓடி வராங்க. திருப்பி பார்த்தா திருப்பி உட்காந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் பாட்டு கெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கெஸ் பண்ணும்போது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து பக்கத்துலேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரமோ பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது தெரியாது. அப்போ திரும்பவும் இரிட்டேட் ஆகுறாங்க. 2 பேரும் காதை பொத்திக்கிட்டு சாங்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷத்தில் இவங்க கண்டுபிடிக்கல. ஸோ இது ஷுவராக பி டீம் தான் வின்னர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.